தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம்ல இருந்து இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து பொங்கல் திருவிழாவை சாதாரணமா கொண்டாடலாம் முதியோர்களோட அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற இடம் அக்ஷயா ஹோம்ஸ். இது வேலப்பஞ்சாவடியில இருக்குது. இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் கோபாலன் சார், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் பிரபாகரன் அண்ட் இன்சார்ஜா இங்க மிஸ்டர் மதன் இருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் நாங்க பாக்குறோம் இது ஒரு அக்ஷயா ஹோம்ஸ்ன்றது உண்மையாவே ஒரு ஹோம் ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. நிஜமா நாங்க வரும்போது நிறைய சில சங்கடங்கள் உண்மையா சொல்ல போனா மனசுல இருந்துச்சு. முதியோர்கள், ஆதரவற்றோர்கள் நம்ம எப்படி போய் இது பண்றது, நம்ம அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, சரி ஓகே ஒரு பொங்கல் திருவிழா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தான் ஷாக்கிங். அவங்க இங்க உண்மையாவே ரொம்ப காலமா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அக்ஷயா ஹோம்ஸ்ல இருந்து பார்த்து பார்த்து பண்றத நாங்க எங்க கண் கூட பார்த்தோம். பட் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு நினைச்சோம். பட் நிறைய சந்தோஷங்கள் இரு தரப்புலயும் பகிரப்பட்டது. அந்த நம்மளோட அம்மாக்கள் அப்பாக்கள் மாதிரி இருக்கிற இங்க இருக்கிற முதியோர்கள் அவங்களும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, நாங்க வச்சு சின்ன சின்ன விளையாட்டுகள்ல அவங்களும் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகா இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு ஹோம் ஃபீல் தான் கொடுத்துச்சு எங்களுக்கு. நிஜமா இது ஒரு ஆதரவற்றோர் இல்லம் மாதிரி இல்லாம ஏதோ நம்ம சொந்த பந்தங்களோட ஒரு செலிப்ரேட் பண்ண ஒரு நல்ல திருவிழாவா இருந்துச்சு. பொங்கல் விழா கொண்டாட பொங்கல் திருவிழாவே கொண்டாடிட்டு போன மாதிரிதான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் நிச்சயமா இந்த எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஆல் மெம்பர்ஸ்க்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த ஃபவுண்டர் இங்க இருக்கிற ஆதரவற்றோர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்களுக்கு இங்க அகாமடேஷன், அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம், யாருமே நாங்க பார்த்த இடத்துல இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப், அது சின்ன ஒரு லோ லெவல்ல இருந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய லைக் சுப்பீரியர்ல இருக்கக்கூடிய அவங்க முதற்கொண்டு எல்லாருமே சின்ன முகசொலிப்பு கூட காட்டாம ரொம்ப அழகா அன்பா அவங்களோட பழகுறத பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அக்ஷயா ஹோம்ஸ் இப்ப நாங்க இருக்கிறது வேலப்பஞ்சாவடி. இது இல்லாம காஞ்சிபுரத்தோட சேர்த்து மொத்தம் 7 பிரான்ச்சஸ் இருக்குன்றாங்க. எப்படி அவங்க நடத்துறாங்கன்னு தெரியல. எங்களால முடிஞ்ச சில உதவிகளை நாங்களும் செஞ்சிருக்கோம். அது இல்லாம எங்களோட விழாவுக்கு சில நடிகர்கள், அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க. சில நிறைய சிறப்பு விருந்தினர்களை வேற வேற ஃபீல்ட்ல இருந்து எல்லாம் கூட கூப்பிட்டு இருந்தோம். அவங்களும் இங்க அவங்களால முடிஞ்ச உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் மூலமா நாங்க நிறைய நல்ல விஷயங்கள், நலத்திட்டங்கள், சேவைகள் இதெல்லாம் செய்யறோம். இப்போ எங்களோட இந்த நலத்திட்டங்களை அக்ஷயா ஹோம் நிச்சயமா இடம்பெற்றிருக்கு. இன்னமும் வரும் காலகட்டங்கள்ல எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்வோம். மக்களாகிய நீங்களும் உங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இதை நம்ம சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம். பிகாஸ் நாங்க செய்தி வாசிப்பாளர்கள் நிறைய செய்திகளை பாக்குறோம். ட்ரஸ்ட்ன்ற பேர்ல எவ்வளவு ஸ்கேம் நடக்குது. பட் அந்த மாதிரி இல்லாம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவங்க ரொம்ப அன்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கோம். மறுபடியும் நிச்சயமா இவங்களுக்கு நம்ம தேவையான இவங்களோட சேர்ந்து நம்மளோட சந்தோஷங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களால ஒருவேளை எதுவும் கொடுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் டைம் கொடுக்கலாம். டைம் இஸ் சோ வேல்யூபிள். அவங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போனா கூட இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமா சொல்றோம். நாங்க பேசும்போது தன்னோட குழந்தைங்களாவே அவங்க நினைச்சு அவ்வளவு அன்பை பகிர்ந்துக்கிட்டாங்க. they really felt so happy. ஸோ எல்லாரோட ஆதரவும் அக்ஷயா ஹோம்ஸ்க்கு வரணும். தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தோட ஆதரவு நிச்சயமா உண்டு. நான் எஸ்டி மெஹருனிசா, செய்தி வாசிப்பாளர். நன்றி.